யூகே பாய்ஸ் நடத்தக்கூடிய 1 லாக் டோர்னமெண்ட் இறுதி போட்டி. யூகே பாய்ஸ் டேக்கிங் ஆன் எஃப்சிசி. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. யூகே பாய்ஸ் ஓப்பனிங் பர்சன் பிரசன்னா மற்றும் டாக்டர் பிரவீன். 4 ஓவர் மேட்சுக்கு ஒரு ஓவர் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஆம் அன்பு வந்திருக்காங்க. முதல் பந்து வர அவுட் ஆனது. யாக்கிங்ல ஸ்ட்ரைட்ல ஆள் வச்சு போட்டிருக்காங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பந்து பேக் ஆஃப் லென்த், அதை திருப்பி விட்டாரு. அந்த பவர் பிளே ஓவர் பக்காவை யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம். இரண்டாவது பந்தில் வந்தது அந்த முதல் பவுண்டரி கீழே வந்திருக்கு. பந்து வெள்ளைக்கு போட்டாங்க, விடாம இறங்கி அடிச்சாரு. குட் யூஸ் ஆஃப் தி ஃபீட் பார்க்க முடியுது. 4 ஓட்டம் பேருக்கு. ரெண்டாவது பவுண்டரிங்க பிரசன்னா அவர் பேட்ல இருந்து. போன பால் செக் பண்ணி 4ல் 6 சொல்லிட்டாங்க. இன்கமிங் டெலிவரி குவிக்காக போடப்பட்ட பந்து. ஒரு முக்கிய பந்து பவர் பிளே இறுதி பந்து. இறங்கி போனார், பிடிக்க பார்த்தாங்க. லோட்டாஸ் பேட்டில் பட்டா கூட தெரிச்சு போயிருக்கும், படலை. வைலனுக்குள்ளே எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். எஃப்சிசி ஸ்ட்ரைக்கில் டாக்டர் பிரவீன் இருக்க போகிறாரு. செகண்ட் நியூ பவுலர் வேரியேஷன் பவுலர் டிகே. போன மேட்சோட கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். கண்டிப்பாக முக்கியமான டைமில் விக்கெட் எடுத்ததை தாண்டி 2 ரனில் பிடிச்சி போட்ட ஒரு பவுலர். ஃபாஸ்ட்டாக போயிட்டார், அட்வான்ஸாக போயிட்டார் பேட்ஸ்மேன். ரெண்டாவது பந்து அவர் நல்ல ஒயிட் சான்ஸை நிற்கிறாரு. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் போய் பிடிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆர்க்கில் விடாமல் இழுத்து போட்டார். அந்த லெக் கட்டர் வேரியேஷன் போட்டு காட்டியிருக்காரு டிகே. செம்ம இன்னிங்ஸ் போட்டாங்க, செம்ம ஸ்பெல் போட்டாருங்க. விஎம் ஸ்பாட்டன்ஸ்க்கு ஆப்போசிட் அந்த செமி ஃபைனல் மேட்ச். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, ஷார்ப்பான உள்ளே வந்துச்சு. இந்த ஷார்ப்பான கட், அந்த அண்டர் கட்டை தடுக்க விக்கெட் கீப்பராக ஒரு டாலான பர்சன் தொட்டியம் விவேக். இங்கே ரீசெண்ட் டைம்ஸில் டிகேவோட கண்ட்ரோல் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் வேரியேஷன் போடுறப்ப. அதனால தான் இது மேக்ஸிமஸ் அண்டர் 25 அவருக்கு இடம் கிடச்சிச்சு. நல்லாவே தூக்கி போட்டாங்க. ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகணும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். வர அவுட் ஆனார். லெக் சைடில் சுழட்டி கொடுக்க முயற்சி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பட்டிருக்கு. அங்கே டைமிங் கிடைக்க இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2ஆக இருக்கும். விட்டானார், ஃப்ளாட்டாக விட்டார். ஒரு ஃப்ளாட் பேட்டிங் பார்க்க முடியுது. கிரவுண்டடாக போச்சு, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ளாட்டான துறை வர வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. டோட்டலாக 4 ரன் கன்சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிற காமராஜ் ஃப்ரம் கரூர். இன்படா வரும் வந்து ரெடியாக இருக்கணும் பேட்ஸ்மேன். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஸ்டெப் அவுட்டில் 6 அடித்த பேட்ஸ்மேன் செகண்ட் டைம் ஸ்டெப் அவுட்டுக்கான முயற்சி. ரெண்டாவது வந்து வேகத்தை கம்மி பண்ணாங்க, ஃபுல்லராக போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டார் பேட்ஸ்மேன். யூஸ் ஆஃப் த ஃபீட், யூஸ் ஆஃப் த பாட்டம் ஹேண்ட். அங்கே நல்ல வேக்கண்ட், அந்த இடத்துல பவுண்டரிங்க கைக்கு க்ளோஸாக போச்சு, பட் தடுக்க முடியலை. 2-4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரசன்னா. லைனாக கவர் பண்ணி ஏறி அடித்தாங்க. தூக்கி போடப்பட்ட பந்து வர அவுட் ஆட பார்த்தாரு. டைமிங் சரியாக கிடைக்கல. கிரவுண்டட், அந்த எலிவேஷன் இல்லாமல் போச்சு. ஐயோ, அங்கே பவுண்டரி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி விட்டுட்டாங்க. 1 more remaining. அந்த பொசிஷனில் இல்லை. அடுத்த நியூ பவுலர் பிரதீப். முதல் பால் லென்த்தில் போட்டார். முதல் பாலே விக்கெட்டா? க்ளோஸாக போனார். ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் இறங்கி போய் டாஸாக பிடிச்சாரு. சுகுந்தனுக்கு நல்ல வேலை, அவரோட வாய்ப்பு கிடையாது. 4 more. விளக்கி போட்டாங்க, வர விட்டான்னாரு. பிரதர்ஸ் பேட்டில் பக்காவான பேட்டிலாக இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே போடப்பட்ட பந்து லைனை கவர் பண்ணி அப்படியே கீழே போய் அடிக்க பார்த்தாரு. பிரவீன் ரிட்டையர் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் கருப்பையா. காத்துல கேப்பில் பிடிக்க ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் போட்டு வச்சுருந்தாங்க, சாரி லெக் ஸ்லிப் போட்டு வச்சுருந்தாங்க. அவர் வரத்துக்குள்ளே ஓடி எடுக்கப்பட்ட 2. யாக்கிங் லென்த்தாக போட்டிருக்காரு. த்ரோ இங்கே டேரெக்டாக வந்துச்சோன்னு நினச்சப்ப படலை ஜஸ்ட் தப்பிச்சாரு. டார்கெட் 35. சேசிங்காக பிளே பண்ணி பிரதீப் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் ரிஷி வந்திருக்காங்க. ரைட்டாக ஓவர் விக்கெட். சேஸில் முதல் பால் ஃபாஸ்டான பேட்ஸ்மேன் பிடிச்சி அடிக்க பார்த்தார். இன்கமிங் டெலிவரி கொஞ்சம் குத்தி உள்ளே தான் வந்திருக்கு.
ஷார்ட்டாக உடச்சி போடலை, கரெக்டாக லென்த்தில் போட்டாங்க. ஒரு ஃபுல்லர் லென்த்து உள்ளே வந்துருச்சு. போன பால் வைடு, ரீபால். இந்த பால் செகண்ட் பால் ரிஜி அவர்கிட்ட ஏறி தான் ஆட பார்த்தாங்க. ஆஹா, காலில் பட்டிருக்கு. பிடிக்க வாய்ப்பு இல்லை, பிடிச்சடிக்கவும் வாய்ப்பு இல்லை. த்ரோ விலகி இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. காமராஜ் ஸ்டேக் கவர் பிடிக்கும் முதல் பால். இந்த லோட்டாஸ் பாலை ஒர்க் பண்ணி விட்டாரு. ஆன் சைடில் டிக்கிள் தான் பண்ணி விட்டாங்க. பவுண்டரி லைன் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2, சேவ் பண்ணப்பட்ட 2 பார்க்க முடியுது. சின்ன பசங்க 2 பேர் போய் ஃபாஸ்ட்டாக போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் ஷார்ட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஒரு பவுன்சர். மீண்டும் டவுன் த லெக் போடப்பட்ட பந்து கட் எடுத்து போயிருக்கு. ரெடியாக இருந்தார். பேக்கப் கரெக்டாக வந்தாங்க. பிரதீப் ஸ்டேக்கில் கிராஸ் மூவ்மெண்ட் காலில் இறக்கியிருக்காரு. நல்ல ரிலீஸ். முதல் ஒரு முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 ஆடி இருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். யங்ஸ்டர் 5 ரனில் போட்டு போயிருக்காரு. பவுண்டரி எதுவும் கன்சிடரே பண்ணலை. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஈஸ்வரன். மீண்டும் ரைட் ஆம் பவுலர். ஒரு யூனிக்கான ஆக்ஷன், ஃபாஸ்டான ஆக்ஷன் அவருக்கு. ஆக்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, டவுன் த லெக் வந்துச்சு, தட்டி விட்டு மீண்டும் சிங்கிள். ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் போகாது. மிஸ் ஜட்மெண்ட் காரணமாக குத்தி போயிருக்காங்க. ஒரு 4 ஓட்டம் கிடைச்சிருக்கு. தலையில கையை வச்சு நின்ட்டாரு. கண்டிப்பா ஈஸு. பேக்வுட் போல் ஷாட். இதுதான் 6, பக்கா 6. பறந்துருச்சு பந்து. வெண்ட் ஆஃப் லைக் ஃபயர் கிராக்கர். போன பந்து போட்ட அதே இடம் இந்த முறை கணிச்சு நின்றுட்டாரு. நல்ல பந்து. அதை வேக்கண்டான இடத்துல அடிக்க பார்த்துருக்காரு. 4 ஓட்டமாக மாதிரி இருக்கு. பவுண்டரி தான். எஸ், பவுண்டரி அவர் பிளே பண்ணிட்டாரு. பட் போட்ட இடம் நல்ல இடம். நல்ல பந்து போட்டுருக்காரு அந்த தம்பி. வேஸ்டேஜ் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் போனவா. வேஸ்டேஜ் நோ பால் காரணமாக நல்லா உள்ளே போட்டாங்க. ஃபுல் டைமிங் கிடைக்கல. எலிவேஷனுக்கு இடம் கொடுக்கல. பாட்டம் ஹேண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ண விடலை. போட்டப்போ அவர் தரையோட போய் ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா மாதிரி இருக்கு. பேக்வர்ட் பஞ்ச். சிங்கிள் மாற்றி ஓவரை முடிக்கிறாங்க. இந்த ஒரு ரிஜி அவருக்கான 2வது ஓவர். முதல் பால். ஐயோ, லேட்டாக பட்டு விக்கெட்டை விடுறாங்க. முதல் பால் விக்கெட். இங்கே ஓவரோட முதல் பால் விக்கெட்டு. ட்விஸ்ட் விக்கியை உள்ள கொண்டாந்துருக்கு. ஆஃப் சைடில் பேட்டோட தான் ஆன் சைடுக்கு போச்சு. ஃபாஸ்ட்டாக வந்துருங்க. அடிச்சும் பார்த்தாங்க. அங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. பட்டுருக்கு. ஸோ வந்த வேகத்தில் வெளில போகிறார் விக்கி. ஃபாஸ்ட்டாக வந்தாங்க. அந்த ஃபீல்டர் கொஞ்சம் விளக்கி வச்சுருந்தாங்க. மிட்டான இவ்வளோ குவிக்காக வந்து அடிப்பார்னு எதிர்பார்க்கல. அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஸ்டெம்ஸ் ஈஸியாகி போச்சு. கிரவுண்டடாக போயிருக்கு. எலிவேஷனுக்கு இடம் கொடுக்காம போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே மிஸ்ஃபீல்டிங் நம்ம 4 ஓட்டம் போயிடுச்சு. 8 ரன் தேவை 9 பால்ல. க்ளோஸாக வந்துச்சு. பேட்டர் க்ளோஸாக வந்துச்சு. ரொம்ப லேட்டாக ப்ளே பண்ண பார்த்தாரு. பட்டருக்குன்னு சொல்லிட்டு அவரே போயிட்டாரு. எனக்குலாம் ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. விக்கெட் கீப்பர் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானே போகிறேன் அப்படின்னு போயிட்டாரு. இங்கே காமராஜ் ஆட்டம் வந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்கில். பால் டு பால். இவர் போட்டாருக்கு ஒரு ஃபுல் ஷாட்டு. ரன் மிஷின் கோஸ் ஹார்டுன்னு சொல்லலாம். ஸ்மாஷ் பண்ணி காட்டியிருக்காரு அந்த ஷார்ட் பாலை. செகண்ட் டைம் ஃபுல் ஷாட். செகண்ட் பவுன்ஸில் கைக்கு போகிறதுக்குள்ள தேவைப்பட்ட ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. இந்த 1 lakh டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க எஃப்சிசி. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு யூகே பாய்ஸ்.